இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவராக. என்னோடு கூட நல்ல வாய்ப்பினை கொடுத்து சாதிக்கும் முழங்கால் ஜெப ஐக்கியத்தினுடைய ஸ்தாபகர் அருமையான அண்ணன் எல் வின்சென்ட் டி ராஜ் அவர்களுக்கும் உடன் ஊழியர் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர் எடுத்துக்கொள்வோம். யோபின் புத்தகம் 17வது அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 17:3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஹல்லேலூயா. யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யோபு எழுதுகிறார், தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தின்படியாக நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஒருவரால் கூடுமானால் அதை நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒருவர் காரியத்திற்காக மற்றொருவர் பிணைப்படுவார்கள் என்றால் இந்த உலகத்துல அது கூடாத காரியம். ஏதாவது ஒரு உதவிக்கு மற்றவர்களை அழைத்தா ஒரு சின்னதா ஒரு சைன் கேட்டா கூட யோசிப்பாங்க. ஏன்? இவர் ஏதாவது வாங்கிட்டாருன்னா சைன் போட்டதுக்கு நம்ம போய் நிக்கணும். பிணைப்பட யாரும் முடியாது. இங்க யோபு சொல்கிறார், தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பொதுவாக பேங்க்ல லோன் வாங்கினா யாராவது ஜாமீன் கேட்பாங்க. அவங்க வந்து சைன் பண்ணாதான் அந்த லோன் கிடைக்கும். ஆனா அதை சைன் பண்ணுறதுக்கு அநேகர் வரமாட்டாங்க, முன் வரமாட்டாங்க. நல்லா அறிந்தவர்கள் மாத்திரம். ஏன்னா அந்த லோன் வாங்கினவர் கட்டலன்னா சைன் பண்ணவர் மேலதான் அது விடும். அப்போ உதவி செய்ய நம் சார்பில் வந்து நிற்க, நம்முடைய காரியங்களுக்காக தோள் கொடுக்க ஆள் இல்லை. ஹல்லேலூயா. யோபுடைய சூழ்நிலை அப்படிதான். தேவரீர் என் காரியத்தை உன்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு உதவி செய்ய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வேற யாரும் எந்த உதவியும் நமக்கு இல்லை. வேற யாரும் வரவும் முடியாது. ஏன்னா இன்றைய உலகம் எப்படி இருக்குன்னா, வேகமான உலகம், வேதனை நிறைந்த உலகம். உலகம் எப்படி இருக்கு? வேகமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஸ்பீடு, வேகமான உலகம், அறிவியெல்லாம் வளர்ந்துருக்கும். ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருகி இருக்கு, அறிவு பெருகி இருக்கு. ஒருபுறம் ராக்கெட் அனுப்புறாங்க, மறுபுறம் கம்ப்யூட்டருடைய வளர்ச்சி, கம்ப்யூட்டர்ஸ் ரோபோட்டோட வளர்ச்சி அதிகரிக்கிறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துருக்கு. மறுபக்கம் வேதனையான உலகம். எந்த அளவுக்கு வேகமா வளருதோ அந்த அளவுக்கு தேசத்துல பஞ்சம், பசி, பட்டினி, நாடுகளுக்கு இடையே யுத்தங்கள். கடந்த நாட்களை பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஆகாரம் இல்லாம ஈராக் போர்ல, ஈரான் போர்ல நம்ம பார்க்கிறோம். ரஷ்யா போர்ல எத்தனையோ பிள்ளைகள் பசியில, பட்டினியில காணப்படுகிறாங்க. ஒருபுறம் வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கு, அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கு, விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கு, பெரிய பெரிய தொழில்நுட்பங்கள் தேசத்துல கடந்து வருகிறது, வேகமாய் வளர்கிறது. மறுபுறம் வேதனை நிறைந்த உலகமாக இருக்கு. பசியும், பட்டினியும், சண்டைகளும், யுத்தங்களும் நம்ம தேசத்துல கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு ஒருவர் உதவ முடியுமானா யாரும் வரப்போறது இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க வேலையை பார்க்கறதுக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஒரே வீட்டுல இருப்பாங்க. மனைவியை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்க கூட நேரம் இல்லை. பிள்ளைங்க படிச்சாங்களா என்னன்னு கேட்க கூட நேரம் இல்லை. வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நமக்கு உதவின்னு ஒண்ணு வருவானா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சமூகத்துல மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு உதவி, நம்முடைய காரியத்துல ஒருவர் வந்து நிற்க வேண்டும் என்று நம்ம நினைப்போம்னா நமக்கு வர வேண்டிய ஒரே ஒரு உதவி அது கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. தாவீது அழகாய் எழுதுகிறார் சங்கீதக்காரன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, ஆமென். வேற யார் நம்முடைய காரியமா வர முடியும்?
வேற யார் நமக்காக பிணைப்படுவார்? வேற யார் நம்மை மீட்பார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே இரட்சகர் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வியாதியின் படுக்கையை மாற்ற அவர் ஒருவரால் தான் முடியும். நம்முடைய கடன் பாரங்களை மாற்ற அவரால் தான் முடியும். அல்லேலூயா. எந்த மனிதனாலும் அந்த உதவி செய்வது கடினமான நாட்களாய் மாறி இருக்கு. யோசிக்கிறாங்க, ஒரு உதவி கேட்டா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கீழே அடிபட்டு விழுந்தா கூட வந்து தூக்க ஆட்கள் இல்லை. யோசிக்கிறாங்க, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? எனக்காக யார் பிணைப்படுவார்? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில இந்த பிரச்சனையில எனக்காக யார் கூட நிற்க முடியும்? இந்த தேவைகளை யார் சந்திக்க முடியும்? எங்கள் காரியமா யார் பேச முடியும்? இந்த வேலை ஸ்தலத்துல எனக்காக யார் பரிந்து பேச முடியும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு நீங்க வந்திருக்கலாம். மீண்டும் சொல்லுகிறேன், நமக்கு உதவின்னு ஒண்ணு வருமானா அது கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். அல்லேலூயா. அழகா இதை உணர்ந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அரசாங்கம் இருந்தது, ஆளுகை இருந்தது, திரளான பணங்கள் இருந்தது. ஆனா இவைகளெல்லாம் முன்னிறுத்தல. எனக்கு பணம் இருக்கு, ராஜாங்கம் இருக்கு, சொன்னதை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய முடிவுகளை எடுக்காம கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். தைரியமா சொல்லலாம், நமக்காக எதையும் செய்ய ஒருவர் உண்டானா அது கர்த்தர் ஒருவரால தான். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ராத்திரி வேளையில உங்க காரியங்களில உங்களுக்காக உடன் இருக்க, உங்க பிரச்சனைகளில உங்களுக்காக உடன் இருக்க, உங்க போராட்டங்களை மாற்ற, இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு கை கொடுக்க கர்த்தர் ஒருவர் தான் உண்டு. ஏன்னா கர்த்தர் கைவிட தெரியாதவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கீழே விழுகிறவனை கரம் பிடித்து தூக்குவார். முழுகி போகிற பேதுருவை கடலின் ஆழத்துல முழுகி போகிற நிலைமை வருது, ஆண்டவரே என்று கதறி கூப்பிடுகிறான், கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். யோபு இங்க எழுதுகிறார், வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? வேற யார் என்னை தூக்கி விடத்தக்கவர்? என் காரியத்தில் எனக்காக பிணையாக, ஜாமீனாக, ஒரு உத்தரவாதியாக எனக்காக யார் நிற்க முடியும்? எனக்காக யார் பேச முடியும்? எனக்காக காரியங்களை யார் வாய்க்க பண்ண முடியும்? என் காரியத்தை உண்மையில் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் ஆண்டவரே எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, 2 ராஜாக்களுடைய புத்தகத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்துல அங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த தேசத்துல பஞ்சம் வருகிறது. எலிசா அந்த ஸ்திரீ இடத்துல சொல்லுகிறார், தேசத்துல பஞ்சம் வரப்போகிறது, நீ வேற எங்கேயாவது போய் குடியிரு என்று சொல்லும் பொழுது, தனக்குண்டான எல்லா சொத்தையும் விட்டுட்டு இந்த அம்மா வேற தேசத்துல போய் 7 வருஷம் அவங்க வாழ்ந்துட்டு பிறகு பஞ்செல்லாம் தீர்ந்த பிறகு தன் சொந்த தேசத்துக்கு வர நினைக்கிறாங்க. அப்போ ஐயோ, இந்த தேசத்துல சொத்தெல்லாம் இருந்தது, இதை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது இது எனக்கு கிடைக்கணும், ஒண்ணு செய்ய போறேன், நான் ராஜாவின் இடத்துல போய் முறையிட போகிறேன் என்று சொல்லி அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ போகிறாளாம். அப்பொழுது இந்த அம்மா போவதற்கு முன்பதாகவே எலிசாவுடைய வேலைக்காரனாக இருந்த கேயாசி அங்க ராஜாவின் இடத்துல இருக்கிறார். ராஜா எலிசாவை விசாரிக்கும் பொழுது, எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாம் உண்மையா என்று விசாரிக்கும் பொழுது கேயாசி சொல்லுகிறான், ஆம் ராஜாவே, இப்படியா கணம் பொருந்திய ஸ்திரீயா இருந்த அந்த மகளுடைய மகனை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லுகிற வேளையில அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ ராஜாவுடைய அரண்மனைக்கு வருகிறார். உடனே கேயாசி பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவனே, நான் சொன்னனே அந்த ஸ்திரீ இவள் தான், இவருடைய மகளை தான் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லும் பொழுது ராஜா அந்த மகளை விசாரித்து உண்மையை அறிந்து கொண்டு அந்த மகளுக்காக ஒரு பிரதானியை ஏற்படுத்தி இந்த தேசத்தை விட்டு சென்ற 7 வருஷத்துக்கு உண்டான நன்மைகளை இந்நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா ஒரு பிரதானியை ஏற்படுத்த. நான் சொல்ல விரும்புகிற காரியம் 2 ராஜாக்கள்ல நீங்க 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ சூனமியால் எப்பொழுதெல்லாம் இந்த சூனமுக்கு எலிசா வருகிறாரோ அப்பொழுது தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவரை உபசரித்து கனப்படுத்தி தன்னுடைய புருஷனிடத்துல எப்பொழுதும் நம்மிடத்துல வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான், தேவனுடைய ஊழியக்காரர், இவருக்கு ஒரு மேல் வீட்டறையை கட்டி அங்க மேஜையை வைத்து விளக்கை வைத்து அவர் வரும் பொழுதெல்லாம் நீங்க இளைப்பாறட்டும் என்று சொல்லி ஊழியரை கனம் பண்ணினவர், ஊழியத்தை கனம் பண்ணினவர். இவர் செய்தது
கர்த்தர் மறக்கல. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருக்காக நீங்க பட்ட பிரயாசங்கள், மற்றவர்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள், மற்றவர்களுக்காக இந்த ராத்திரி வேளையில வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, குடும்பங்களுடைய விடுதலைக்காக இந்த ராத்திரி வேளையில வந்து ஜெபிக்கிற உங்கள் ஜெபங்கள், ஊழியத்திற்காக நீங்க என்ன செய்தாலும், கர்த்தருடைய வேலைக்காக நீங்க என்ன செய்தாலும் அதை மறந்து போகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறக்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? உங்க அன்புள்ள பிரயாசம், வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதோட நன்மையை நீங்க பெறுவீங்க. அநேகர் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க சொல்லலாம், ஊழியத்துக்கு நான் கொடுத்தேன், ஊழியத்தை தாங்கலை, ஊழியத்துல சபையின் காரியங்களை வந்து பாய் பெருக்கி போட்டேன், சபையை சரி பண்ணினேன், அழகுபடுத்தினேன், தேவனுடைய ஊழியர்களை கனம் பண்ணினேன். உங்க பிரயாசங்களை மறக்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசியை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு கனப்படுத்தி ஊழியத்தை தாங்கின அந்த குடும்பங்களை கர்த்தரும் மறந்து போகல. பாருங்க, 7 வருஷம் கழித்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்து ராஜாவிடத்துல கேட்கும் பொழுது ராஜா என்ன சொல்லியிருப்பார்? 1000 இருந்தாலும் நீங்க தேசத்தை விட்டு போயிருக்கூடாது. நாங்களும் இந்த தேசத்துல தானே இருந்தோம், நாங்க இந்த தேசத்தை விட்டு போலையே, எல்லாரும் இங்க தானே பசியும் பட்டினியிலும் இருந்தோம், நீங்க ஏன் தேசத்தை விட்டு போனீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க அதிகாரம் ராஜாவுக்கு இருந்திருக்கும். ஆனாலும் ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். பரிந்து பேசக்கூடிய ஒரு நபரை அனுப்பினார். அல்லேலூயா. உங்கள் சார்பில் இப்ப சொல்ல விரும்புகிற உங்க பிரச்சனைகளை உங்களுக்காக பரிந்து பேச, உங்க நீதியை எடுத்து சொல்ல ஒரு ஆட்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். அன்றைக்கு சூனமியாளுக்கு அவருடைய நீதியை வெளிப்படுத்தும்படி, அவர் செய்த ஊழியத்தை தாங்கினவைகளை வெளிப்படுத்தும்படியாய் கேயாசி என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்பினார். ராஜாவினால் பிரதானி அனுப்பப்பட்டது. இன்றைக்கு சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியத்தின் நிமித்தம் நீங்க என்ன செய்திருந்தாலும், ஊழியக்காரர்களுக்கும் இரவு பகலா ஓடினேனே, உழைத்தனே, ஊழியத்தை கட்டி காப்பாத்தினே, அநேகருக்காக ஜெபித்தனே, உங்களை மறக்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. உங்கள் சார்பில் அவர் நிற்பார், உங்கள் சார்பில் அவர் கரம் கொடுப்பார். அல்லேலூயா. சூனமியால் அந்த தேசத்தை விட்டு போன நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் அந்த தேசத்துல என்ன விளைச்சல், என்ன நன்மைகள் இருந்ததோ அது ஒன்றையும் குறையாமல் அவள் பெற்றுக்கொள்ள கூடுமானா? இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காக கர்த்தர் கை கொடுப்பார், உங்களுக்காக ஆட்களை பரிந்து பேச அனுப்புவார், உங்கள் சார்பிலே நிற்பார்கள். ஒரு வழக்கு இருக்கு, சொத்து வரணும், உங்களுக்கு உண்டான எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, ஆனா அவைகள் எல்லாம் சுதந்திரிக்கும்படியான ஆட்களை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. உங்கள் சார்பிலே நீதி வெளிப்படும். வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டப்படலாம், ஆனா உங்களுடைய நீதியை எடுத்து சொல்லக்கூடிய ஆட்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய, அன்றைக்கு சூனமியாளுக்கு ஒரு ஆளை கர்த்தர் அனுப்பினார். அன்பு தேவ பிள்ளைகளே, யார் என்னுடைய காரியமா, எனக்காக யார் பிணைப்படுவார், என் காரியத்தை என் மேல் யார் போட்டுக் கொள்வார்? இந்த தேவையோடு இருக்கலாம். திருமணங்களை வைத்திருக்கிறோம், பண தேவைகள், பொருள் தேவைகள், மனித ஒத்தாசைகள், எத்தனையோ நெருக்கங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, யார் உதவி செய்ய முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை சார்ந்திருப்பீர்களானா உங்களுக்கான ஆட்களை அவர் அனுப்புவார். நீங்க கர்த்தரை சார்ந்திருப்பீர்களானா ஏற்ற வேளையில் அற்புதங்கள் நடக்கும். நீங்க தேவனை நம்பி இருப்பீர்களானா அவர் நிச்சயம் கை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அவர் கை கொடுக்கிறவர். அல்லேலூயா. வரலையே, அவர் கை கொடுக்கிறவர், அவர் கரம் பிடித்து உங்களை தூக்குகிறவர். இன்னும் சொல்றேன், உங்க காரியங்கள் எல்லாம் அவர் மேல இறக்கி வச்சிருங்க. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்திடுங்க. இந்த ராத்திரி வேளையில என்ன கவலை, என்ன பிரச்சனை, என்ன பாடு எதுவா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல இறக்கி வைத்து விடுங்க, அவர் மேல வச்சிடுங்க. யோபு சொல்லுகிற வண்ணமாக, ஆண்டவரே என் காரியத்தை உன்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைபடுவீராக, வேற யார் எனக்காக கை கொடுக்கத்தக்கவர்? கர்த்தர் உங்களுக்கு கை கொடுப்பார், கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபத்தில் பார்க்கும் பொழுது, இங்க ஒனேசிமு என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை தன்னுடைய எஜமானாகிய பிலோமோனை விட்டு ஓடி போகிறான். அந்த நாட்களே அடிமைகளை வேலைக்கு வைத்துக் கொள்கிற ஒரு சட்டம் ரோமனுடைய நாட்களில் இருந்தது. இந்த அடிமைகள் தன்னுடைய எஜமானுக்கு எல்லா சூழ்நிலையிலும் கீழ்பட்டு இருக்கணும்.
ஒரு அடிமை தன் எஜமானை விட்டு ஓடி போவானால் அந்த அடிமையை எப்படி வேணாலும் நடத்த ஒரு அதிகாரம் எஜமானுக்கு இருந்தது. ஏன் கொலையே செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஒனேசிமு பிலோமோனை விட்டு ஓடி போகிற வேளையில பவுலை சந்தித்து அங்கு பவுலி நிமித்த வசனங்களை அவன் கற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்படுகிறான். இப்பொழுது மனம் திரும்பிய இந்த ஒனேசிமை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள பவுலுக்கு விருப்பம் இருந்தாலும் பிலோமோனுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். ஒனேசிமை குறித்து, முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், என் மனம் போல் இருக்கிறவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். அழகா அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிலோமோன் நிருபம் 1:11 முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். 1:12 அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிறவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. 1:18 எழுதுகிறாரு, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ஒரு ஒனேசிமுக்காக ஒரு பவுல் பிணையாக ஒப்பு கொடுக்கிறான். அவன் ஏதாகிலும் கடன்பட்டு இருந்தா, உனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்திருந்தா அதை என் கணக்கில் வைத்துக்கொள், நான் தருகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவுடைய விடுதலைக்காக, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்காக, ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதலுக்காக பவுல் இங்க சொல்லுகிறார், அது என் கணக்கில் வைத்துக் கொள்ளும், நான் தருகிறேன். ஒனேசிமுக்காக பிணையாக நிற்கக்கூடிய ஒரு பவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஒனேசிமு என்கிற ஒரு அடிமை, ஒனேசிமு என்கிற ஒரு மனிதன் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுடைய காரியத்தை, ஒனேசிமுடைய காரியத்தை தன்மேல் போட்டுக்கொண்டு ஒனேசிமுக்காக பிணை விடுகிற காரியத்தை இந்த பகுதியில் நாம படிச்சோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஒனேசிமுவுக்கு கர்த்தர் கரம் கொடுக்க ஒரு பவுலை அனுப்புவாரானா, உங்களுக்கு கரம் கொடுக்க, உங்களை மீட்டெடுக்க, உங்களை விடுதலையாக்க, நீங்க தேசத்துல மேன்மை அடைந்திருக்க, சுகமடைந்திருக்க, வாழ்வடைந்திருக்கிற ஆட்களை அவர் அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கரம் கொடுப்பார். நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். யோபு எழுதுகிறார், ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில தேவரீர் என் காரியத்தை உன்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைபடுவீராக. வேற யார் எனக்காக பிணைபடுவார்? வேற யார் எனக்காக கை கொடுக்கத்தக்கவர் யார்? இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய பிள்ளைகள், என் காரியமாய் யார் பேசுவா? எங்கள் காரியமாய் எங்கள் பக்கமாய் யார் நிற்பா? எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக யார் செயல்படுவாய் என்று சொல்லி அநேக காரியங்களாக வந்திருக்கலாம். அப்பா, என் தேவன் கை கொடுக்கிறவர், என் கர்த்தர் உதவி செய்கிறவர். அன்றைக்கு சூனமியாளுக்காக ஒரு பிரதானியை ஏற்படுத்தின கர்த்தர், ராஜாவுடைய கண்களிலே தயவு உண்டு பண்ணின கர்த்தர், ஆண்டவர் அவள் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்நாள் முதல் கொண்டு, ஆண்டவர் அவள் தேசத்தை விட்டு சென்ற நாள் முதல் கொண்டு திரும்பி வந்த நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க உதவி செய்த கர்த்தர், நம்முடைய பிள்ளைகள் பட்ட பிரயாசங்களை மறக்கிறதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்லப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை நீ தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ஒனேசிமுக்காக பவுல் பிணையாக அவருடைய காரியங்களை தன்மேல் போட்டுக்கொண்டு பரிந்து பேசினது போல இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசக்கூடிய, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே துணையாய் நிற்கக்கூடிய ஆட்களை நீர் அனுப்புவீராக. கர்த்தாவே கை கொடும், கர்த்தாவே கரம் பிடித்து தூக்கிவிடும், கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ராத்திரி வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக அப்பா கண் விழித்து ஜெபிக்கிறார்களே, அநேகருக்காக ஜெபிக்கிறார்களே, இவர்கள் காரியங்களை உண்மையிலே போட்டுக்கொண்டு கர்த்தாவே நீர் கரம் கொடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஆசீர்வதித்து ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.